Hi friends, welcome to another video. இந்த வீடியோல நம்ம என்ன கார் டிரைவ் பண்றோம்னா 5th ஜெனரேஷன் Honda City பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். ஸ்ட்ரெயிட்டா இன்ஜின் போய் ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைண்டா இருக்கு. மேலே வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் iVTEC பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜினை டிசைன் பண்ணது வந்து எர்த் ட்ரீம்ஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் நாம காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பத்தி பார்க்கலாம். ஹெட்லைட்ஸ் வந்து ஃபுல் LED யூனிட். மேலே வந்து காரோட LED DRL அண்ட் அது கீழே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து LED ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ட்வின் ஹூக் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே இந்த சைடு இருந்து அந்த சைடு வரைக்கும் க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஹோண்டா லோகோ இருக்குது. இந்த காரோட ஃப்ரண்ட் லைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து LED, ஹெட் லேம்ப், இண்டிகேட்டர் அண்ட் ஃபாக் லேம்ப் அப்படின்னு எல்லாமே வந்து LED கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம காரோட சைட் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 185/55 R16. இது வந்து டுவல் டோன் டைமண்ட் கட் அலைஸ். ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக். டயர் சைஸ் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு சிறுசாக இருக்குது. சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரருக்கு கீழே வந்து லேண்ட்வாட்ச் கேமரா இருக்குது. இதோட யூசேஜ் வந்து நான் டிரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். மிரரை வந்து டுவல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் அண்டு சாக்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. சாக்ஃபின் ஆண்டனா வந்து பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பீப்பிளர் வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட லென்த் வந்து மோர் தென் 4.5 மீட்டர்ஸ் அண்ட் வீல் பேஸ் மட்டுமே வந்து 2.6 மீட்டர். ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து ட்ரம். வெர்னா டர்போவில் வந்து 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நாம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ரியர் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிட்டி பேஜிங், சென்டரில் வந்து ஹோண்டா லோகோ அண்ட் ரைட் சைடில் வந்து iVTEC அப்படிங்கிறக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. டெய்லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு BMW 3 சீரீஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. 3D டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக காரோட டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்து மேலே கொடுத்துருக்காங்க. காரோட எக்ஸாஸ்ட் வந்து இங்கே கீழே ஹைடாக இருக்குது. அண்டர் பாடி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. இங்கே வந்து ரியர் ட்வின் ஹூக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். பூட் ஸ்பேஸ் வந்து 506 லிட்டர்ஸ். இது வந்து ரொம்பவே லார்ஜ் சைஸ் பூட். நெக்ஸ்ட் நாம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பேர் வீல் வந்து ஃபுல் சைஸ் அலாய் ஸ்பேர் வீல். இப்போ வர கார்ஸை வந்து அலாய் ஸ்பேர் வீல் தரதில்லை. ஹோண்டா வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் ஃபுல் சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லைட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நாம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் வந்து ரொம்பவே வைடாக ஓப்பன் ஆகுது. டோரில் வந்து ஸ்பீக்கர் அண்டு பாட்டில் ஹோல்டர் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் பேடில் வந்து லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்து டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டுக்கு வந்து 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1, 2 and 3. பட் அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் நாம உள்ளே போய் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து டோர் ஹேண்டில் இருக்குது. இங்கே வந்து ஏர் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து டோட்டலாக 6 ஏர் பேக் இருக்குது. மேலே வந்து ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து ஃபுல்லாக LED யூனிட். ரைட் சைட்லேயும் வந்து ஹேண்டில் எல்லாம் வித் ஹூக் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோட் ஏதாவது வேணால் இங்கே மாட்டிக்கலாம். ரைட் சைட்லேயும் வந்து ஏர் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சைடு ஏர் பேக்காக. லெக் ரூம் வந்து நிறையாவே இருக்குது. பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்டர் டயர் சப்போர்ட் வந்து அபோவ் ஆவரேஜ் அண்ட் ஹெட் ரூம் வந்து ஓகேவாக இருக்குது. ஹேர் வந்து லைட்டாக டச் ஆகுது. மிடில் வந்து ரியர் ஏசி வெண்ட் அண்ட் அது கீழே வந்து 2 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருந்தா கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. ரியர் சீட்டுக்கு வந்து லெக் ரூம் நிறையாவே இருக்குது. இதான் பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ரியர் சீட்ஸ்க்கு சென்டரில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டில் வந்து 2 கப் ஹோல்டர் இருக்குது. ரியருக்கு வந்து உங்களுக்கு மேனுவல் சன்பேண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நாம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் ஹேண்டில் வந்து க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோரில் வந்து அவுட் சைட் ரியர்வியூ மிரருக்கான கண்ட்ரோல் அண்டு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ்க்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பாட்டில் ஹோல்டர் அண்டு ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் இருக்குது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான லிவர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. கீழே வந்து டெடிக்கேட்டடாக ஒரு டெட் பெடல் அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பிரேக் அண்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஜின் பே அண்டு ஃபியூல் டேங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர்ஸ் இருக்குது. மேலே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸை சுற்றி பிரஸ்ட்டு சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸில் வந்து ஏர் பேக் அப்படிங்கிறக்கான டேக் இருக்குது. ஃப்ரண்ட் ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சீட் பெல்ட்ஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. மேலே வந்து டோர் ஹேண்டில் அண்டு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. சன்வைசரில் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சென்டரில் வந்து 2 ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 லைட்டுமே வந்து LED யூனிட். இங்கே வந்து ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் இருக்குது.
டிரைவர் சைடு இருக்க சன்வைசர்லேயும் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பொதுவாக காஸ்ட் கட்டிங் பண்ணி இங்கே மிரர் தரமாட்டாங்க. ரைட் சைடில் மேலே வந்து கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ பில்லரில் வந்து ஏர்பேக் அப்படிங்கிறக்கான பேஜிங் இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இங்கே வந்து வுட் அண்டு கீழே வந்து லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் க்ளோவ் பாக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். ஏசி வெண்ட்டை சுற்றி ப்ரஷ்டு சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அசாலைட் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நாப்ஸை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்ட் வரும். இதில் வந்து மேக்ஸ் கூல் ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இங்கே வந்து 12 வோல்ட் சாக்கெட் அண்ட் 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. மொபைல் ஃபோன்ஸ் வைக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சிவிடி ஆட்டோமேட்டிக்கான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஈகோ மோட் பட்டன் இருக்குது. இதில் வந்து பார்க், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. சென்டரில் வந்து ஆர்ம் ரெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே இருக்குது. இந்த சைடு இருக்க லிவரில் வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து வாய்ஸ், மீடியா, கால் அண்டு வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த சைடு இருக்க லிவரில் வந்து வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டியரிங்கில் வந்து லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே வந்து சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸ்டேரிங் மவுண்டட் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கியரை டவுன் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த சைடு வந்து கியரை அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான பேடல் ஷிஃப்டர் இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக் டிஜிட்டல் யூனிட். ஸ்பீடோமீட்டரை தவிர மற்ற எல்லாமே வந்து இங்கே டிஜிட்டல். டேக்கோமீட்டர் வந்து டிஜிட்டல். அதுக்குள்ளே இருக்க எம்ஐடியை வந்து நீங்கள் மல்டிபிள் வேஸை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் ரேஞ்ச் அண்ட் ஃபியூயல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூயல் அண்டு ரேஞ்ச் டீட்டெயில்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வரும். தென் ஸ்பீட் அண்ட் டைமில் வந்து ஆவரேஜ் ஸ்பீட், டைம் அண்ட் ட்ரிப் இன்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே வரும். தென் ஜி மீட்டரில் வந்து நீங்கள் எவ்வளோ ஜி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். இப்படி மல்டிபிள் வேஸில் நீங்கள் டிஸ்பிளேவை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டேரிங்கில் இருக்குது. இந்த கஸ்டமைசேஷன்லேயே எனக்கு பிடிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஃபோர்ஸ் மீட்டர். அதையே நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு இருக்க லிவரில் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மிரரில் இருக்கிற லேண்ட் வாட்ச் கேமரா வந்து எனேபிள் ஆகி உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆல்சோ நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்ப அந்த கேமரா வந்து எனேபிள் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை அவாய்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நாம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கிடையாது. ஒரு 17 lakh பட்ஜெட் காரில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லாதது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து இந்த சைடு புல் பண்ணால் போதும். இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் சன்ரூஃப். சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே பட்டனை ஆப்போசிட் சைடு புஷ் பண்ணால் போதும். சன்பிளைண்டை வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கார் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாம் காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின். இந்த டிசைன் பண்ணது வந்து எர்த் ட்ரீம்ஸ் டெக்னாலஜி. இந்த இன்ஜினுக்கு வந்து 4 valves per சிலிண்டர் அண்ட் DOHC யூனிட். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 119 HP அண்ட் 145 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 7 ஸ்டெப் CVT ஆட்டோமேட்டிக். இப்போ நான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்ட உடனே மிரருக்கு கீழே இருக்க லேண்ட் வாட்ச் கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஹோண்டா சிட்டி வந்து இந்தியாவில் ஹுண்டாய் வெர்னா, மாருதி சுஜுகி சியாஸ், ஸ்கோடா ரேபிட், வோல்க்ஸ்வேகன் வென்டோ, டொயோட்டா யாரிஸ் இது கூட எல்லாம் காம்படிட் பண்ணுது. ஃபியூச்சர் வைஸ்னு பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 ஏர்பேக், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ESP, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் அப்படின்னு ஃபியூச்சர் நிறையாவே இருக்குது. இந்த 1.5 லிட்டர் விடெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை டல் பண்ணுது. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆல்சோ ஹை ஸ்பீட்ஸ்லேயும் கார் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. பிரேக்ஸ் அண்ட் ABSோட கேலிப்ரேஷன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஃபர் சோ ஃபுட்டர் ஸ்டாப்பிங் பவர் இருந்தாலும் 4 வீலுக்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம்.
அரௌண்ட் தி கார்னர்ஸ் கார் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஸ்டேரிங்கிலிருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கிடைக்காது. ஸ்டேரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ஹை ஸ்பீட்ஸில் ஹைவேல போகிறப்ப ஸ்டேரிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபீட்பேக் தராது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ட்ரைவ் பண்ணுறப்ப இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. பட் இந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து நிறையா ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. இந்தியாவில் 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பேஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டுக்கு 13.06 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் டீசல் மேனுவல் வந்து 17.47 lakhs. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம் டிரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 17.22 lakhs ஆன் ரோட் கோயம்புத்தூர். ஆல்சோ ஹோண்டா வந்து சைடு பை சைடு 4th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியும் இந்த ஜென்ரேஷனோட சேர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மவுண்டட் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இது வந்து 7 ஸ்டெப் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இப்போ நான் பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலயமா மேனுவலாக கியரை கண்ட்ரோல் எடுத்து ப்ளஸ் பண்ணுறப்ப S2லேருந்து ஆட்டோமேட்டிக்காக S3க்கு கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் கார் இருந்துச்சு அப்படின்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ரொம்பவே அவசியம். அப்போ தான் நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹோண்டா சிட்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோட ARI சர்டிஃபைடு மைலேஜ் வந்து 18.4 km/L. பட் ரியல் வேர்ல்டில் நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 15 to 16 km வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த காரோட ஃபில் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 40 liters. ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 650 km வரைக்கும் ரேஞ்ச் போக முடியும். ஃபைனலாக நம்ம எடிட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா வேண்டாமா? உங்களுக்கு சி செக்மெண்ட்டில் ஒரு பெட்ரோல் செடான் வாங்கணும் அப்படின்னா ஹோண்டா சிட்டி வந்து ஒரு நல்ல சாய்ஸ். பட் நீங்கள் மேனுவல் வாங்குறீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேனுவல் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் சிவிடி ஆட்டோமேட்டிக் வாங்குங்க. இல்லைனா பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டே வாங்குங்க. ஆல்சோ மைலேஜ் வைஸ் வந்து பெட்ரோல் மேனுவலோட சிவிடியில் வந்து ஒரு 0.6 km வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். பட் 17.22 lakhs ஆன் ரோட் கோயம்புத்தூரில் இந்த கார் வந்து ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.